பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகும் தலைப்பு சவுலின் அகால மரணம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜாவை குறித்து அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சாமுவேல் மூலமாக அபிஷேகம் செய்யப்பட்டவர் சவுல் ராஜா. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் தான் நம்முடைய செய்தியின் ஹீரோ வருகிறார், அதாவது சவுல் ராஜா. 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தால், பெஞ்சமின் கோத்திரத்திலே மகா பராக்கிரமசாலியான கீஸ் என்னும் பெயருள்ள மனுஷனுடைய மகன்தான் சவுல் என்று பார்க்கிறோம். சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தான் என்பது இதில் தெரிகிறது. இதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்த சவுல் பற்றி செய்திக்குள்ளாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சவுலின் தந்தை மகா பராக்கிரமசாலி, ஆனால் சவுலோ மகா சௌந்தரியமான வாலிபன். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேலிலே அவனைப் போல சௌந்தரியவான் யாரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருமே அவன் தோலுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல உயரம், நல்ல அழகு, ஆனால் அவன் ராஜாவாக போவது அவனுக்கே தெரியாது. பிரியமானவர்களே, அவன் காணாமல் போன தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடிக்கொண்டு தான் போகிறான். சாமுவேலை பார்ப்பதோ, சாமுவேலிடத்தில் கழுதைகள் எங்கே இருக்கிறது என்று தீர்க்க தரிசனம் கேட்பதோ அவன் நோக்கமல்ல. ஆனால் கர்த்தர் சாமுவேல் இடத்திற்கு போகும்படியாக வேலைக்காரன் மூலமாக சவுலுக்கு உணர்த்துகிறார். அதே போல் சாமுவேலையும் பார்த்தால், சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பதாகவே கர்த்தர் சாமுவேலுக்கு நாளை இந்நேரத்திற்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். நன்கு கவனிக்க வேண்டும். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16இல் வாசித்தால் தெரியும், பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் வருவான் என்று கர்த்தர் சொல்லவில்லை, அனுப்புவேன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆக வேலைக்காரன் மூலமாக சவுலை சாமுவேல் இடத்திற்கு கர்த்தர் தான் அனுப்புகிறார் என்பது நமக்கு புரிகிறது. அவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், ஏனென்றால் அவன்தான் என் ஜனத்தை, அதாவது இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்டரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சவுலின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். சவுலும் சாமுவேலை சந்திக்கிறான், சாமுவேலோடு போஜனம் பண்ணுகிறான். அன்று இரவு அங்கேயே தங்க வைக்கப்படுகிறான். மறுநாள் அதிகாலையில் எழுந்து சவுலை அனுப்பி வைக்கும் போதுதான் பட்டணத்தின் தெருமுனையில் சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்து எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறார். அப்பொழுது கூட சவுலுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. 21ஆம் வசனத்தில், நான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் சிறிய கோத்திரமாகிய பெஞ்சமின் கோத்திரத்தான், அதிலும் பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களில் என் குடும்பம் அற்பமானது. நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்தில் சொல்வானேன் என்று சவுல் சாமுவேலிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாவது அவனுக்கே நம்ப முடியவில்லை. இப்பொழுது எனக்கு சாமுவேல் பிறக்கும் பொழுது அன்னாள் பண்ணின ஜபம் தான் ஞாபகம் வருகிறது. பிரியமானவர்களே, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 113:7 பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களுடைய உட்காரமும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சகரத்தை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே சங்கீதம் 113:7 வந்தால், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பனின் கழுதையை தேடி வந்த சவுல் இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் உயர்த்த நினைத்து விட்டால், உங்களையும் அபிஷேகம் செய்ய நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நாமும் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தின் படி நடக்க வேண்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அன்றே அவன் போகிற வழியில் சாமுவேல் சொன்னது போல தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை சந்திக்கிறான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்குகிறது. அவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். எல்லாம் ஒரே நாளில் நடக்கிறது.
கர்த்தர் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லியும் பார்க்கிறோம். அப்போ சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒன்று. இரண்டாவது, அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். மூன்றாவது, முதல் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பிறகு ஏன் சவுல் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? பிறகு உயிர் போகாமல் கொலை செய்யப்பட வேண்டும்? அவனை கொலை செய்தது யார்? இதற்கெல்லாம் பதிலை இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:23 சாமுவேல் சவுலிடம், நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்வதை பார்க்கிறோம். சவுல் என்ன கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார் என்று சொல்லி பார்த்தால், அதே 1 சாமுவேல் 15 3 மற்றும் 9 வாசித்தால் புரியும். சவுல் போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கூட விட்டு வைக்க கூடாது. குழந்தைகளையும் மாடு ஆடு ஒட்டகம் கழுதை எல்லாவற்றையும் கொண்டு போட வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சவுலை அபிஷேகம் செய்யும் பொழுது சாமுவேலிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, இவன் இஸ்ரவேல் மக்களை வெளிச்சத்திலிருந்து ரட்சித்து காப்பான் என்பதாகும். ஆனால் இந்த இடத்திலே சவுல் போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த அமலேக்கை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அமலேக்கு கோத்திரத்தான் கடைசியில் சவுல் மரணத்தில் காரணமாய் வருவான். இந்த அமலேக்கை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் அவனோ கர்த்தருடைய வார்த்தையை மீறி அமலேக்கு ராஜாவான ஆகாகை உயிரோடு சிறைப்பிடிக்கிறான். ஆடு மாடுகளில் முதல் தரம் 2ஆம் தரம் உள்ள எல்லாவற்றையும் உயிரோடு கொள்ளையடிக்கிறான். ஒன்றுக்கும் உதவாத அற்பமானவைகளை அழித்து போடுகிறான். இதை கர்த்தர் பார்த்து மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை. அப்பொழுது சாமுவேல் போய் சவுலிடம் கேட்கும் பொழுது, ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தார்கள் என்று பொய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகுதான் 1 சாமுவேல் 15:28 பார்க்கிறோம், கர்த்தர் உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சாமுவேல் சொல்வதை பார்க்கிறோம். இந்த தோழன் யார் என்று பார்த்தால் அவன் தான் தாவீது. கர்த்தருக்கு கோபம் வந்து சவுலுக்கு பதிலாக தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேலிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்து இறங்குகிறது. சவுலின் மேல் இருந்த கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கப்பட்டு கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக்கப்பட்டு தீர்க்க தரிசன வரத்தையும் பெற்று ஒரு நல்ல தேவ மனிதனாய் வாழ வேண்டிய சவுல் பரிசுத்தாவி நீக்கப்பட்டு பொல்லாத ஆவிக்கு ஆளாகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுக்கிற வரங்களை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக் கூடாது. பிரியமானவர்களே, ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது சவுலுக்கு தெரியவில்லை. இன்னும் சவுல் தான் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக நீடிக்கப்படுகிறார். இதற்கிடையில் தாவீது கோலியாத்தை கொண்டு போடுகிறான். ஜனங்கள் தாவீதை கொண்டாடுகிறார்கள். இருந்தாலும் தாவீது சவுலை விட உத்தமனாய் இருக்கிறான் என்பதாலும் 1 சாமுவேல் 18 14-15 பார்க்கிறோம், தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தாவீதுக்கு சவுல் பயந்தாலும் சவுல் அடங்கவில்லை. கர்த்தர் சொன்ன வேலையை, அதாவது பெலிஸ்தரை முறியடிக்க வேண்டும், அமலேக்கியரை அழித்து போட வேண்டும், இதையெல்லாம் விட்டுவிட்டு தாவீதை கொலை செய்ய
தாவீதை தேடி போய் கொண்டிருக்கிறான். எவ்வளவோ முயற்சி செய்தும் சவுலால் அது முடியவில்லை, அதாவது தாவீதை கொலை செய்ய முடியவில்லை. ஆனால் தாவீதுக்கோ 2 முறை சவுலை கொல்லும்படியான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் தாவீதோ 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவர் காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 23ஆம் வசனத்தில் தாவீது நேரிடையாகவே சவுலிடத்தில் இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் கர்த்தரையே மனஸ்தாபப்படும்படியாக செய்கிறான். பிரியமானவர்களே, சாமுவேல் மரித்த பிறகு சவுல் பெலிஸ்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலும் ஊதுவினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் மறு உத்தரவு அருளவில்லை என்று 1 சாமுவேல் 28:6 பார்க்கிறோம். அப்பொழுது அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தர் மறு உத்தரவு அருளவில்லை என்று சொல்லி தெரிந்தவுடனே தன் தவறுகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை செய்யாமல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போகிறான். அதுவும் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக போகாமல் மாறு வேடத்தில் வேறு வஸ்திரங்களை தரித்து போகிறான். ஏனென்று சொன்னால் இந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் யாரும் இஸ்ரவேல் தேசத்திலே இல்லாதபடிக்கு கொலை செய்யப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஆனால் சவுல் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கொலை செய்யாமல் அவர்களை தேசத்தை விட்டு துரத்தி விடுகிறார். இதுவும் கர்த்தருடைய கோபத்திற்கு ஒரு காரணம். துரத்தி விட்ட அவர்களை இப்பொழுது அஞ்சனம் கேட்க கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்யவில்லை என்று சொல்லி அஞ்சனம் பார்க்கிற பெண்களை தேடி போய் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அப்படி போகிற இடத்தில் அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண் சாமுவேலின் ஆவியை எழும்பி வர பண்ணி என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் நன்கு கவனிக்க வேண்டும். எழுந்து வந்தது சாமுவேலினுடைய ஆவி தானா என்று சொன்னால் இல்லை பிரியமானவர்களே. ஆனால் இந்த வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது சாமுவேலின் ஆவி எழுந்து வந்து பேசுவதை போலத்தான் இருக்கும். ஆனால் நாம் நன்கு வசனங்களை ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது நமக்கு புரியும். 1 சாமுவேல் 28:6 வசனத்தில் சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலும் ஊரிமினாலும் தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி கர்த்தர் மறு உத்தரவு அருளாத சவுலுக்கு சாமுவேல் எப்படி அஞ்சனம் பார்க்கிற பெண் மூலமாக வந்து பதில் பேசியிருப்பார்? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டாம். சாமுவேல் வந்து பேச வாய்ப்பு இருந்திருக்காது. அஞ்சனம் பார்க்கிற பெண் சாமுவேலை போல வேஷம் தரித்த ஆவியை வர வைத்து சாமுவேல் பேசுவதை போல பேசி வைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் சவுல் அவளை பார்த்து கேட்கிறான். 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ராஜா அவனை பார்த்து நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொல்கிறார். நன்கு கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவர்கள் என்று சொன்னால் தேவ மனுஷர்கள், தேவ புத்திரர்கள், தேவ தூதர்கள். இவர்கள் எங்கு இருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்தில் தான் இருப்பார்கள். ஆனால் இந்த ஸ்திரீ சொல்கிறது பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள். பூமிக்குள்ளாக இருப்பது என்னவென்று சொன்னால் கெட்ட ஆவிகள் தான், அசுத்த ஆவிகள் தான், பிசாசுகளின் கூட்டம் ஏறி வருகிறதை அந்த ஸ்திரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பார்த்தால் அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்கிறான். அதற்கு அவள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்போ அவள் சொல்வது சரிதானே என்று உங்களுக்கு தோணலாம் பிரியமானவர்களே. சாமுவேல் எப்படி இருப்பான் என்பதும் பிசாசுக்கு தெரியும். நன்கு யோசிக்க வேண்டும். சாமுவேல் எப்படி இருப்பான் என்பதும் பிசாசுக்கு தெரியும். பிசாசானவன் சாமுவேலை
போல வேஷம் தரித்து எழும்பி வருவதைத்தான் அந்த ஸ்ரீ ஆனவள் பார்க்கிறாள். பிரியமானவர்களே, பேசுவதும் சாமுவேலை போலத்தான் அந்த கெட்ட ஆவி பேசுகிறது. சாமுவேல் சவுலை நோக்கி என்று சொல்லித்தான் 15ஆம் வசனம் ஆரம்பத்திலே சொல்லப்படுகிறது. சாமுவேல் சவுலை நோக்கி என்று சொல்லித்தான் அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அஞ்சனம் பார்க்கிற அந்த பெண் மூலமாக வந்தது சாமுவேல் அல்ல, சாமுவேலை போல ஒரு ஆவி. நீ என்னை எழுப்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவன் கைவிட்டார் என்று சொல்ல பிற்பாடு உண்மையிலே சாமுவேலா இருந்தால் தேவன் கைவிட்ட மனிதனை நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று போய்விட்டிருப்பார். ஆனால் சவுல் சொல்லும் பொழுது அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை, ஆகையால் தான் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 1 சாமுவேல் 28:16 முதல் 20 முடிய வாசிக்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆவியாக வந்து பேசினதை போல இந்த வசனங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் இருக்கும் இடம் எங்கு என்று சொன்னால் தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த தலத்தில் சாமுவேல் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சாமுவேல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்த மனிதன், சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு ஆசாரியன். சவுலை அபிஷேகம் செய்யும் அளவுக்கு சாமுவேல் பரிசுத்தமானாய் வாழ்ந்த மனிதன். அவர் மரித்த பிறகு எங்கு போயிருப்பார் என்று சொல்லி பார்த்தால் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு தான் சாமுவேல் சென்றிருப்பார். ஆனால் இங்கு அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண் எழும்பி வருகிறார்கள். எங்கிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் பூமிக்குள்ளிருந்து எழுந்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சாமுவேல் போல வந்து பேசுகிற ஆவி, நாளைக்கு நீயும் உன் குமாரன் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் சவுலும் சவுலோடு குமாரர்களும் பூமிக்குள்ளாகத்தான் இருப்பார்கள் என்பது புரிகிறது நமக்கு. அப்போ பூமிக்குள்ளாக போகிறார்கள் என்று சொன்னால் சவுலும் சவுலோடு குமாரர்களும் நாளைக்கு என்னோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும் கெட்ட ஆவிகளைப் போல பூமிக்குள்ளாக இருப்பார்கள் என்பது நமக்கு விளங்குகிறது. பிரியமானவர்களே, அப்போ பரலோகத்தில் இருக்கிறதான சாமுவேல், தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறதான சாமுவேல் பதில் அளிக்கவில்லை. சாமுவேலை போல ஒரு கெட்ட ஆவி வந்து சாமுவேலை போல விளக்கங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதன் பிறகு அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண் அவனுக்கு கொழுத்த கன்றை அடிப்பித்து சமைத்து புளிப்பில்லாத அப்பங்கள் சுட்டு அவனுக்கு சாப்பிட கொடுக்கிறாள். அவனும் அதை சாப்பிட்டு விட்டு அன்று ராத்திரி அங்கிருந்து புறப்பட்டு போகிறான் என்று சொல்லி பார்க்கலாம். 31ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் மீண்டுமாய் பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலர் முறிந்தோடுகிறார்கள். கில்போவா மலையிலே வெற்றுண்டு விழுகிறார்கள். சவுலின் பிள்ளைகள் யோனத்தான், அபினதாப், மல்கிசூகா 3 பேரையும் வெட்டி போடுகிறார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரர்களால் தாக்கப்பட்டு காயமடைகிறான். பிரியமானவர்களே, அப்பொழுது சவுல் தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் பெலிஸ்தருக்கு பயந்து, ஆனால் சவுல் இப்பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகங்கள் எல்லாம் அவனை விட்டு விலகின பிற்பாடு ஆயுததாரியை நோக்கி
விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்டர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கு என்ன ஒரு வேதனையான நிலைமை பார்த்தீர்களா பிரியமானவர்களே? கர்த்தர் அவனை கைவிட்டு விட்டார். யோசித்து பார்க்க வேண்டும். நம்மையும் கர்த்தர் கைவிட்டு விட்டால் நம்முடைய நிலைமையும் அவ்வளவுதான் பிரியமானவர்களே. ஆனால் சவுலின் ஆயுததாரியோ பயந்து அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது சவுல் தம்முடைய பட்டயத்தை நட்டு, அதாவது அவனுடைய ஈட்டியை நிற்க வைக்கிறான், அதன் மேல் விழுந்து போகிறான், அதாவது தற்கொலை செய்து கொள்கிறான். இதை பார்த்த ஆயுததாரியும் பயந்து அவனுடைய பட்டயத்தின் மேல் விழுந்து அவன் மரித்து போகிறான். 6ஆம் வசனத்தில் அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி இது தற்கொலை. ஆனால் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சவுல் கொலை செய்யப்படுவது நமக்கு தெரிகிறது. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 16 முடிய. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறிய அடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுல் இப்பொழுது பார்த்தால் நமக்கு புரியும். சாமுவேலின் 2ஆம் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சவுலிடத்திலே கர்த்தர் கொடுத்ததான கட்டளை, இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அமலேக்கியர், இந்த அமலேக்கியரை தான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தாவீதிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான் என்று சொல்லி பார்க்கிறேனே, அவனும் யார் என்று சொல்லி பார்த்தால் தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். தாவீது அவனை பார்த்து நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன் இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்று சொல்கிறான். தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உமக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன், அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார், ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள், அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார், அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார், நான் அமலேக்கியன் என்று சொன்னான். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அமலேக்கியரை குழந்தைகள் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் அனைத்தையும் சவுல் கொண்டு போட்டிருந்தால் இப்பொழுது சவுலுக்கு இது போன்றதான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது பிரியமானவர்களே. யாரை அடையாளம் தெரியாமல் அழித்து போடும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டாரோ அவர்களை உயிரோடு விட்ட காரணத்தினால் சவுலுக்கு இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சோதனைகள். அந்த அமலேக்கியன் அவர் என்னை நோக்கி நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொண்டு போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்று சொல்லி அமலேக்கியன் இடத்திலே கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொண்டு போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்து அஸ்தகடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை என் ஆண்டவரிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு
சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியால் புலம்பி அழுந்து சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். ஒரு அந்நிய ஜாதி மகனுடைய கையிலே, அமலேக்கியனுடைய கையிலே சவுல் சாகும்படியாக கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொண்டு போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே அமலேக்கியன் சவுலை கொன்று போட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 14 வாசிக்கும் பொழுது தான் சவுலுடைய மரணம் யாரால் ஏற்பட்டது என்பது நமக்கு தெளிவாக புரியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சவுலின் அகால மரணம், வேதனையான மரணம் எப்படி நடந்தது என்று சொல்லி புரியும். இதை கேட்கும்போது நமக்கு வேதனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் சவுலுக்கு உண்மையில் என்னதான் நேர்ந்தது என்று சொல்லி வசனங்களில் ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தருடைய கட்டளையின்படி சவுல் கொலை செய்யப்பட வேண்டியவன்தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவனுக்கு இயற்கை மரணமோ தற்கொலையோ அவனால் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் என்னென்ன தவறுகள் செய்தான் என்று பார்த்தால் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 9 பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்துவதை பார்க்கிறோம். இந்த பலிகளை செலுத்துவது யாருடைய வேலை என்று சொல்லி பார்த்தால் நியாய பிரமாணப்படி ஆசாரியர்கள் வேலை, லேவியர்களாகிய ஆரோனுடைய புத்திரர்களுடைய வேலை, லேவி கோத்திரத்தில் வருபவர்கள் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் சவுல் ஆசாரியன் கிடையாது, அவன் இஸ்ரவேலுக்கு ராஜா, அவ்வளவுதான். இந்த இடத்தில் அந்த பலியை யார் செலுத்தியிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் சாமுவேல் வந்து செலுத்த வேண்டிய பலி. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, ஆசாரியன். ஆனால் சவுலோ என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் படி அந்த கட்டளையை மீறுகிறான். லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பலியை சவுல் செலுத்துகிறான். அந்த வசனத்தின் கடைசியில் பார்த்தால் அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுல் எந்த கோத்திரம் என்று சொல்லி 1 சாமுவேல் 9:1 பார்த்தால் பெஞ்சமின் கோத்திரத்தான். சவுல் வந்து லேவி கோத்திரத்தான் கிடையாது, பெஞ்சமின் கோத்திரத்தான். நாம் ஏற்கனவே வாசித்தோம். ஆனால் இந்த இடத்தில் அவன் கொலை செய்யப்படவில்லை, மாறாக சாமுவேல் மூலமாக எச்சரிக்கப்படுகிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதற்கு சாமுவேல் 13ஆம் வசனத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த கட்டளை மீறினதற்காக சவுல் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி சாமுவேல் அவனை சபிக்காமல் கொலை செய்யாமல் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் அவன் மரணம் எப்பேற்பட்டது என்று பார்த்தால் 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை, 1. கர்த்தருக்கு செய்த தன் துரோகம் 2. அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது 3. இந்த 3 காரியங்கள் பெருமையானவர்களை மீண்டுமாக சொல்கிறேன். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனது 1, கர்த்தருக்கு செய்த துரோகம் 2, கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை அஞ்சனம் கேட்கும்படியாக தேடிக்கொண்டு செல்கிறது. 3 காரணத்திற்காக சவுல் செத்து போனான் என்று சொல்லி 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்.
ஆனால் சவுல் எப்படி யாரால் கொல்லப்பட்டான் என்று சொல்லி பார்த்தால் 14ஆம் வசனம் சொல்கிறது, அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக. அந்த யுத்தம் நடக்கும் பொழுது மீண்டுமாக 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் கடைசியிலே பார்ப்போமானால், இஸ்ரவேல் முறிந்தோடி போகிறார்கள், சவுலும் அவன் குமாரனும் செத்து போகிறார்கள். பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேல் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போகிறார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளை குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடியிருந்த பட்டணங்களிலே பெலிஸ்தர் வந்து குடியிருக்கிறார்கள். வெட்டுண்டவர்களை உரித்துக் கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி, இதுதான் பிரியமானவர்களே அகால மரணம், அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்தில் சுற்றிலும் அனுப்புகிறார்கள். அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோயிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானில் அலங்கத்திலே தூக்கி போடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் பெரியமானவர்களே. அவனுடைய உடலை தூக்கி வீசப்படுகிறது. இதுதான் அகால மரணம். பின்பாகத்தான் பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத் தேசத்து இஸ்ரவேலர்கள் வரவில்லை, யாபேஸ் பட்டணத்தால் வருகிறார்கள். யாபேஸ் பட்டணத்தால் வந்து ராம் முழுதும் நடந்து பெத்சானிலே அலங்கத்திலே பெலிஸ்தரால் வீசப்பட்ட சவுலின் உடலையும் அவன் குமாரனின் உடல்களை எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். தகனம் பண்றாங்க, அடக்கம் பண்ணவில்லை, தகனம் பண்ணுகிறார்கள். ஆபிரகாமும் இஸ்ரவேல் மக்களும் எல்லாரும் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஆனால் சவுலோ தகனம் பண்ணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரியமானவர்களே. தகனம் பண்ணின பின்பு அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் கடைசி முடிவு எவ்வளவு பரிதாபமான அகால மரணமாய் நடந்து இருக்கிறது பிரியமானவர்களே. யோசித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கும் ஒரு கேள்வி வரலாம். சவுல் ராஜாவாக்க சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டானா? அபிஷேகம் செய்ய சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டானா? நான் பெலிஸ்தரிடத்தில் இருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பேன் என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் சொன்னானா என்று சொல்லி எல்லாம் பல கேள்விகள் வரலாம். கர்த்தரே அபிஷேகம் பண்ணினார், கர்த்தரே ராஜாவாக்கினார், கர்த்தரே அவனை கடைசியில் கைவிட்டு விட்டார். இப்படியாக ஒரு அகால மரணத்திற்கு சவுல் தள்ளப்பட்டு விட்டானே என்று சொல்லி உங்கள் உள்மனதை கேட்கலாம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஆதாம் காலத்திலிருந்து சவுல் நாம் அனைவருமே கர்த்தரால் உண்டாக்கப்படுகிறவர்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சித்தத்தோடு தாயின் கருவிலே உருவாக்குகிறார் பிரியமானவர்களே. அவருடைய சித்தம் நம் மூலமாக நடைபெற வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பம். அது அல்லாமல் கர்த்தருடைய விருப்பத்துக்கு மாறாக நாம் நடக்கும் பொழுது நாம் கர்த்தரால் கைவிடப்படுவோம் பிரியமானவர்களே. கர்த்தர் நமக்கென்று ஒரு பொறுப்புகளை கொடுப்பார். சபை பொறுப்பாக இருக்கலாம், ஊழிய பொறுப்பாக இருக்கலாம், ஆத்தும ஆதாய பொறுப்பாக இருக்கலாம். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுப்பார் பிரியமானவர்களே. ஊழிய சம்பந்தமாக இல்லாவிட்டாலும் குடும்ப பொறுப்பை கொடுத்து குடும்பத்தை கவனிக்கும்படியான பொறுப்பை கொடுப்பார். பிள்ளைகளை படிக்க வைக்கும்படியாக, கணவன் மனைவியை பாதுகாக்கும்படியாக, மனைவி கணவனை அனுசரித்து ஆதரிக்கும்படியாக, பெற்றோர் பிள்ளைகளை கண்டிப்புடன் வளர்க்கும்படியாக, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக, உற்றார் உறவினர்களிடத்திலே ஒருவருக்குள் ஒருவர் பிரச்சனை இல்லாமல் அன்பாய் நடந்து கொள்ளும்படியாக, இப்படி பல வகையிலே கர்த்தர் நம்மிடத்திலே பல பொறுப்புகளை கொடுப்பார் பிரியமானவர்களே. இதை நாம் கர்த்தருடைய பொறுப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேலைகளை உண்மையும் உத்தமமாய் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் செவி சாய்க்காமல் அவருடைய வார்த்தையை நாம் அசட்டை செய்து உதாசீனப்படுத்தி சபை பொறுப்புகளில் இருந்தும் அட்டுழியங்கள் அநியாயங்கள் செய்யும் பொழுதும், ஊழியத்திலே பொய்யான ஊழியங்களும் தவறான போதனைகளையும் செய்யும் பொழுதும், கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை செய்யும் பொழுது நம்முடைய நிலைமைகளும் பரிதாபமாய் மாறிவிடும் பிரியமானவர்களே. நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பசுத்தாவியின் வரத்தை பெற்று தீர்க்க தரிசன வரத்தை பெற்ற சவுல் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்து கடைசியிலே அகால மரணத்தை அடைகிறான். தற்கொலை செய்தும் உயிர் போகவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை என்று சொல்லி அமலேக்கியனை கூப்பிட்டு என்னை கொண்டு போடு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். இதுதான் இந்த தலைப்பாக சவுலின் அகால மரணம்
மரணம். அதற்கு என்ன காரணம் என்று நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வேலைகளை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான பொறுப்புகளை கர்த்தருக்கு விரோதமாய் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நிறைவேற்றி முடிப்போமாக. இறுதியிலே நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இளைப்பாற வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த செய்தியையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.